சரி மக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். நீ பத்திரமா போயிட்டு வா என்ன. சரி பெரியப்பா, பெரியம்மா, பெரியப்பாவை நல்லபடியா பாத்துக்கிடுங்க. சரி மக்கா, எங்களை பிரிஞ்சு நீ ஊருக்கு போறத நினைச்சாதான் மக்கா எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன பெரியம்மா பண்றது, ஒரு மாசம் லீவ்ல வந்தேன், கூட ஒரு 10-15 நாள் சேர்ந்தே லீவும் கிடைச்சிட்டு, அதனால 1.5 மாசம் இருந்துட்டேன். இனியும் ஆபீஸ்ல லீவ் கொடுக்க மாட்டாங்கல்ல பெரியம்மா, அதனால நான் உடனே ஊருக்கு கிளம்பணும் பாத்துடுங்க. சரி மக்கா, எப்படியா இருந்தாலும் நீ ஊருக்கு கிளம்பிதானே ஆகணும். மறுமை அங்க ஏர்போர்ட்ல வந்து நிப்பார்ல மக்கா. ஆமா பெரியம்மா, வந்து நிக்கேன்னு சொல்லிருக்காங்க. பெரியம்மா, பெரியப்பா கிட்ட வந்து நில்லுங்களா. யாமக்கா, வந்து நில்லுங்க பெரியம்மா. பெரியம்மா, பெரியப்பா, 2 பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எடி பிள்ளை ஆசீர்வாதம் கேக்கா, நல்ல சிரிச்ச முகத்தோட நல்லா இருன்னு சொல்லதுக்கு இல்லாம இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கா. அவ ஊருக்கு போறத நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்குலாங்க. அதுக்குன்னு கெட்டி கொடுத்த பிள்ளைய எப்படி வீட்லயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அவளுக்கும் வேலைக்கு போகணும்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காள்ல. லீவு முடிஞ்சு போச்சுல, ஊருக்கு கிளம்பிதானே ஆகணும். பிள்ளைக்கு நல்ல சிரிச்ச முகத்தோட ஆசீர்வாதம் பண்ணு. சரிங்க, நல்லா இருமக்கா. சீரும் சிறப்போட நல்லா இருமக்கா. என்னங்க சிரிச்ச முகத்தோட ஜோடியா வந்து நில்லுங்க. சம்மந்திக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்ல. மைனி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் உண்டு. நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற சாக்குலயாவது இவள கால்ல உள வச்சிரணும்னு நினைச்சிட்டு இருக்கேளோ. என்ன ரேவதி இப்படி சொல்லிட்டா? அண்ணனும் மைனியும் உனக்கு அப்பா அம்மா மாதிரி தானே? ஆமா ஆமா, வெறும் மாதிரி தான். உங்க வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க என்ன. அதுக்குள்ள கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குனேன்னா அவங்க அண்ணன் கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாய் துட்டு வாங்கி தரலாம்னு நினைச்சேன். அந்த 100 ரூபாயை நீங்களே வச்சுக்கிடுங்க, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஆளை பாரு ஆளை, 100 ரூபாய்க்காக இவங்க கால்ல விழுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காவோ. நீ கால்ல விழுந்தா என்ன, உலாட்டி போனா எனக்கு என்ன? இப்போதைக்கு நீ வெளிநாட்டுக்கு தானே கிளம்புதா, கிளம்புடி கிளம்பு. எனக்கு இனிமேல் தான் நல்ல நேரமே ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன கிளம்புவோமா? சரி ரேவதி, கிளம்புவோம். வண்டி எல்லாம் ரெடியா தான் இருக்கு. சரிண்ணே. பெரியம்மா, பெரியப்பா போயிட்டு வரேன். சரி மக்கா, பத்திரமா பார்த்து எடுத்து போயிட்டு வா. மக்களே, இனி அடுத்தது எப்ப வருவா? இப்பதானே பெரியப்பா ஊருக்கே போறேன். இனி அடுத்தது எப்ப லீவு கிடைக்கும்னு தெரியல. நான் லீவு கிடைச்சா உடனே இங்க வந்துருவேன். எங்க மாமனாருக்கு உலக்கையால மண்டைய உடைச்சதுக்கு பதிலா வாயை உடைச்சிருக்க வேண்டியது. இவளே இப்பதான் ஊருக்கு கிளம்பலாம்னு நின்னுகிட்டு இருக்கா, அதுக்குள்ள திரும்பி எப்ப வருவேன்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு. ரேவதி வா கிளம்பு, ஃளைட்டுக்கு நேரம் ஆயிட்டுல. சரிண்ணே. பெரியப்பா நல்ல ரெஸ்ட் எடுங்க, மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க சரியா? சரி மக்கா, மருமகனை கேட்டதா சொல்லி என்ன. சரி பெரியப்பா, போயிட்டு வரேன். பெரியம்மா கிளம்புது என்ன? சரி மக்கா, போயிட்டு வா. ஏங்க, திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து தானே ரேவதியை ஃளைட் ஏத்தி விட போறீங்க? ஆமா, பின்ன உங்க வீட்டு அடுக்காலையிலேயே ஏர்போர்ட் இருக்கு. திமிரு பிடிச்ச கிறுக்கேன், எப்படி சொல்லுதான் பாரு. இதுக்கு இவ்வளவு 2 பேரும் பின்னாடி நின்னுட்டு கெக்கபக்கன்னு சிரிக்க அழுவா. என்னமோ அண்ணன் பெரிய காமெடி பண்ண மாதிரி. சரி, இவ கிளம்புதல்ல, நம்மளும் அப்படியே சிரிச்ச முகத்தோட சமாளிப்போம். ஏங்க, உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான். இவா ஒருத்தி. ஏங்க, ரேவதியை கூட்டிட்டு போய் திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வாசல்ல அப்படியே விட்டுட்டு வந்துடாதீங்க. அப்போ என்ன செய்யணும்? என்னங்க, ஒரு அண்ணனா இருந்துகிட்டு இப்படி பொறுப்பில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரேவதியை பத்திரமா ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அப்புறம் அவ ஏற வேண்டிய ஃளைட்டை தேடி கண்டுபிடிச்சி அதுல ஜன்னல் சீட்டா பார்த்து துண்டு போட்டு இடத்த பிடிச்சு கொடுங்க. என்னது, ஃளைட்ல துண்டு போட்டு இடம் பிடிக்கணுமா? ஆமா ரேவதி, ஜன்னல் சீட்டா பிடிக்காண்டமா? சரிதான் மைனி. எங்க ஜன்னல் சீட்டா பிடிச்சி ரேவதியை உட்கார வச்சு ஃளைட் கிளம்புனதுக்கு அப்புறமா அவளுக்கு டாடா சொல்லி வழி அனுப்பி வச்சுட்டு வாங்குங்க. ஒரு நல்ல அண்ணனா, பொறுப்புள்ள அண்ணனா நடந்துட வேண்டாமாங்க? சரிம்மா மைனிகாரிய, நீ சொன்ன மாதிரியே உன் சம்மந்திகாரிய பத்திரமா ஃளைட்ல ஏத்தி அனுப்பி விட்டுட்டு டாட்டா காட்டிட்டு வரேன்னா. சரிங்க. அப்பா, என்ன அக்கறை சம்மந்திகாரி மேல இருக்காதா பின்ன. அப்புறம் ஃளைட் விட்டுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட கூடாதுல்ல. மைனி, நீங்க எதுக்கு இவ்வளவு அக்கறையா சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரேவதி, எப்படியோ உன் மேல நான் அக்கறை இல்லாம இருக்க முடியுமா? நான் ஜெயில இருந்து வந்த உடனே நல்லா திருந்திட்டேன்ல ரேவதி. ஆமா மைனி, நீங்க தானே நல்லா திருந்திட்டிய. அதான் நான் நேத்துக்கே பார்த்தனே. ஜூஸ் மாறி போய் ஒரு 10 மணி நேரமா கக்கூஸ்லயே கிடந்தேல. அத வேற ஞாபகப்படுத்துதால. சரி சரி, என்னங்க அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே நிக்க, நீங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே நிக்கிதியா? நேரமாவதுல, சீக்கிரமா கிளம்புங்க. எங்க மைனிக்கு நான் இன்னும் இங்க இருந்துருவனோன்னு பயம், அதுக்குதான் சீக்கிரமா கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காவோ. மைனி, எங்க போனாலும் நான் திரும்பி வரதான் செய்வேன். ரேவதி, இப்ப என்ன சொன்ன? உண்மையா சொன்னேன். என்ன, நீ எல்லாம் ஒண்ணு ஏர்போர்ட்டுக்குலாம் அலையாண்டா, நானே போய்கிடுவேனே, ஒரு பிரச்சனையும் இல்ல.
பத்திரமா போய் எங்க போய் சேரண்டமா மைனி திருவனந்தபுரத்துல இருந்து ஃளைட்லயே நான் ஒத்தையில தான் போக போறேன். அப்புறம் இப்ப மட்டும் என்ன நான் சொல்லத கேளு. நீ ஒண்ணு அங்க இங்க அலையாண்டா. பெரியப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை, அதனால நீ இருந்துக்கனே. கார் புக் பண்ணிருக்கீல, நான் கிளம்பிடுறேன். ரேவதி அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நானும் வரேன். என்ன சொல்லத கேளுனே, ஒரு பிரச்சனை இல்ல, நான் தனியா போயிடுவேன். சரி ரேவதி, அப்போ பத்திரமா போயிட்டு வா. என்ன சரினே மைனி, வரட்டா? கிளம்பு கிளம்பு. கிளம்புன்னு சொல்லக்கூடாது மைனி, போயிட்டு வான்னு சொல்லணும். சரி, அப்ப போயிட்டு வராத. என்ன மைனி? இல்ல, பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரி மைனி, டாடா, பை பை, see you. அப்பாடா, தொல்லை ஒளிஞ்சுது. ஐயோ, இந்த ஒரு நாளுக்காக 2 மாசமா காத்து கிடந்தேனே. என் ஆசை இன்னைக்குதான் நிறைவேறி இருக்கு. ஏன் சம்பந்திகாரி ஊருக்கு போயிட்டா. லேய் ரமேஷ், என்னம்மா, எதுக்குமா இவ்வளவு கோவமா இருக்குதியா? ஆஹா, மறுபடியும் எங்க மாமியார் முருங்கை மரத்துல ஏறிட்டாவளா? யாருன்னா யாரட்டும், எனக்கு என்ன? ரேவதி போகட்டும்னு நம்மள இருந்தேன். யாண்டி, ரேவதி இருந்தா எனக்கு சங்கடமா இருக்கும்ல, அதே மாதிரி உங்களுக்கும் சங்கடமா இருந்துச்சு. இவா ஒருத்தி பாத்துறா, மொகரகட்டைய பாறா, அப்படியே இஞ்சி தின்ன குரங்காட்டம். இங்க பாருல, வாங்கிட்டு நான் நேத்துக்கே சொல்லணும் தான் இருந்தேன். சரி, ரேவதி இருந்தா மனசு சங்கடப்படுவாளேன்னா அவ போகட்டும்னு இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னத்த சொல்ல போறாவ அப்படி? என்னம்மா பிரச்சனை? இங்க பாருல, இவ்வளவு நாளா நம்ம எல்லாரும் ஒத்துமையா ஒரே வீட்ல இருக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் புருஷன் நான் என்னைக்கு உன் பொண்டாட்டி உலகையால அடிச்சாலோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன்ல. என்ன முடிவு பண்ணினாவோ? என்னம்மா சொல்ல வர? இங்க பாருல, இனி நீ உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தனி குடித்தனம் போலாம். இடி, என்னாச்சு உனக்கு? திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் ஒண்ணு திடீர்னு இப்படி எல்லாம் பேசல. எல்லாம் நான் அன்னைக்கே யோசிச்சு வச்சிருந்தேன். சொன்னதுதான்ல, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தனி குடித்தனம் போ. அவள அங்க வீட்ல வச்சிட்டு ஒவ்வொரு நேரமும் எங்க உயிரை நாங்க கையில பிடிச்சிட்டு இருக்க முடியாது. நீ பாட்டுக்கு வேலைக்கு போயிருவ. உன் பொண்டாட்டி என்னடான்னா உலகையும் சப்பாத்தி கட்டையும் தூக்கிட்டு எங்களை அடிக்க வருவா. இந்த வேலையெல்லாம் இனிமேல் எங்க கிட்ட வச்சிட கூடாதுல. உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தனி குடித்தனம் போ. போறோம், அதுக்கு என்ன? தாராளமா தனி குடித்தனம் போறோம். இதுக்கு தானே இவ்வளவு நாளா காத்து கிடந்தேன். தனி குடித்தனம் போக கூடாது, என் மவனை பிரிச்சு கூட்டிட்டு போக கூடாது. எங்க மாமியார் இவ்வளவு நாளா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாவ. இப்ப அவங்க வாயாலேயே உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு தனி குடித்தனம் போன்னு சொல்ற அளவுக்கு நான் எவ்வளவு சாமர்த்தியமா நடந்திருக்கேன். என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா? ஏமா, அவ சரியா சோறு கூட பொங்க மாட்டாமா. என்னதாமா எல்லா வீட்டு வேலையும் செய்ய சொல்லுவா? வீட்டு வேலை செய்ய சொன்னா செய்யி, எனக்கு என்ன? இனி நீ ஆச்சு, உன் பொண்டாட்டி ஆச்சு, உங்க வேலையை நீங்களே பாத்துக்கிடுங்க. சரிங்க தே. ஏமா, உங்களுக்கு நான் இருக்கதோ ஒரே ஒரு மகன். என்னையும் நீ தண்ணி கொடுத்தன போக சொல்லிட்டா நான் எங்கம்மா போவேன்? எங்கயாவது போல, எனக்கு என்ன? நீங்க 2 பேரும், அதுலயும் முக்கியமா உன் பொண்டாட்டிங்க இருந்தான்னு வச்சுக்க, எங்க 2 பேர் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாதுல. மரியாதையா சொல்றேன், உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு தனி கொடுத்தன இப்பவே கிளம்பிடு. ரேவதி இருக்கும்போது நான் இதை சொல்லிருந்தோம்னா அவ மனசு சங்கடப்பட்டிருப்பா. அதனால தான் அவ போகட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஏம்மா, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. இங்க பாருல, சொன்னதுதான். நான் முடிவு எடுத்ததுதான். மரியாதையா 2 பேர் தனி கொடுத்தன போயிருங்க. ஐயா, ஜாலியா ஜிம்கானா, ஜாலியா ஜிம்கானா. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் இவ்வளவு நாளா காத்து கிடந்தே. நாங்களும் போறோம் தனி குடித்தனம். எங்க மாமியார் சொன்ன இந்த காதுக்கு இனிமையான செய்திய முதல்ல எங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். தனி கொடுத்தனம் போன்னு சொன்ன உடனே எப்படி ஒரே ஓட்டமா போறா பாரு. போட்டி போ, சந்தோஷமாவா போற? இனி வீட்டு வேலையெல்லாம் செய்வேல்ல, அப்பதான் உனக்கு தெரியும். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அப்படியே திருந்தின மாதிரி என்னாகான நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருந்தா. உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாமலாட்டி இருக்கு. இங்க பாருல, உன் பொண்டாட்டி மாதிரி சும்மா அப்படி கண்ணீரை விட்டு நடிச்சுக்கிட்டு நிக்காத. எந்த நடிப்பும் இனி என்கிட்ட செல்லவே செல்லாது. எம்மா, அப்படி சொல்லாதம்மா. போல, நீயும் அவ கூட சேர்ந்த கூட்டு கள வேண்டியதானே, எனக்கு தெரியாமலா இருக்கு. எப்பா, நான் போயிட்டு வரேன். சரி மக்கா, வீட்டு வேலையெல்லாம் பார்த்து எடுத்து செய்யன. சரிப்பா. எப்பா, ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். ஆபீஸ்க்கு போயிட்டு வந்த உடனே உன் மாமியார் வீட்ல இருந்து கொண்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிருவதுங்க. சரிம்மா. யாருகிட்ட? அப்படியே மக்கா, நீ சொல்லதெல்லாம் உண்மையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ ஐயோ. என்ன, எங்க மாமியார் ஓவர சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காவல? ஒருவேளை என் சம்பந்திக்காரிட்ட பேசிக்கிட்டு இருக்காவளோ? அப்படியே தான் இருக்கும். சொல்லு மக்கா. அதான பார்த்தேன், எங்க மாமியார் முகத்துல இவ்வளவு சிரிப்பு இருக்கேன்னு நினைச்சேன். சரி மக்கா, அம்மா ஒண்ணு மனசுல நினைச்சு வச்சிருக்கேன். நான் அத உங்க மைனிகிட்டயும் அண்ணன்கிட்டயும் கலந்து பேசிக்கிட்டு உனக்கு நான் போன் பண்ணி சொல்லுறேன். என்ன? ஆமா, உங்க அண்ணன்கிட்ட கேட்டுட்டு சொல்லுதே மக்கா. ஆமா, போன் பண்ணி சொல்லுறேன். என்ன? சரி மக்கா, போன் வைக்கேன். எப்பாடா, மஞ்ச முடிக்காரி எப்படியோ ஊருக்கு கிளம்பிட்டா. இனிமேல் தான் என் மவ நிம்மதியா இருப்பா. எங்க மாமியார் ஏதோ மைனி
சம்மந்திக்காரிக்கிட்டையும் உங்க அண்ணன்கிட்டயும் கலந்து பேசிக்கிட்டு சொல்லுதேன்னு சொன்னாவல என்னவா இருக்கும்? மர்மோளா, நானே உன்னை கூப்பிடலாம்னு இருந்தேன், நீயே வந்துட்டியே. என்னத்தே என்னன்னு சொல்லுங்க. மர்மோளா, அது வந்து என் மவளையும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு மறுவீடுக்கு கூப்பிடலாம்னு இருக்க பாத்துக்க. என்னது மறுவீடுக்கா? ஆமா மர்மோளா, என் மவளும் மருமவனும் ரெண்டாவது மறுவீடு நம்ம வீட்டுக்கு வரவே இல்ல பத்தியா, அதனாலதான் நாளைக்கு கூப்பிடலாம்னு இருக்க பாத்துக்க. என்னவோ எங்க மாமியார் திருந்திட்டாவோன்னு நினைச்சேன், சரி இல்லையா? சே, மறுபடியும் முதல்ல இருந்தா எங்க மாமியாரி சும்மா கிடக்க மாட்டாவோ. மறுவீடுக்கு கூப்பிடுதே மண்ணாங்கட்டிக்கு கூப்பிடுதேன்னு மவளுங்க வர வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காவளோ. நீங்க என்ன வேணாலும் ஐடியா போடுங்க, இனிமேலும் உங்ககிட்ட நான் ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்கேன். மர்மோளா, என் மவன் இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்துருவாங்களா? ஆமா, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாரு. வந்த உடனே அவன்கிட்ட பேசி எடுத்து ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு என் மவளை அங்க மறுவீடுக்கு வர சொல்லணுமே. வரட்டும் வரட்டும், மறுவீடுக்கு தானே வரட்டும். என்னத்தே என்னன்னு சொல்லுங்க. மர்மோளா, அது வந்து என் மவளையும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு மறுவீடுக்கு கூப்பிடலாம்னு இருக்க பாத்துக்க. என்னது மறுவீடுக்கா? ஆமா மர்மோளா, என் மவளும் மருமவனும் ரெண்டாவது மறுவீடு நம்ம வீட்டுக்கு வரவே இல்ல பத்தியா, அதனாலதான் நாளைக்கு கூப்பிடலாம்னு இருக்க பாத்துக்க. என்னவோ எங்க மாமியார் திருந்திட்டாவோன்னு நினைச்சேன், சரி இல்லையா? சே, மறுபடியும் முதல்ல இருந்தா எங்க மாமியாரி சும்மா கிடக்க மாட்டாவோ. மறுவீடுக்கு கூப்பிடுதே மண்ணாங்கட்டிக்கு கூப்பிடுதேன்னு மவளுங்க வர வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காவளோ. நீங்க என்ன வேணாலும் ஐடியா போடுங்க, இனிமேலும் உங்ககிட்ட நான் ஏமாந்துகிட்டே இருக்க மாட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்கேன். மர்மோளா, என் மவன் இப்ப ஆபீஸ்ல இருந்து வந்துருவாங்களா? ஆமா, இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவாரு. வந்த உடனே அவன்கிட்ட பேசி எடுத்து ஒரு முடிவு பண்ணி நாளைக்கு என் மவளை அங்க மறுவீடுக்கு வர சொல்லணுமே. வரட்டும் வரட்டும், மறுவீடுக்கு தானே வரட்டும். சே, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்தேன், கேள்வி அதுக்குள்ள டென்ஷன் படுத்தி விட்டுட்டாளே. சின்ன பொண்ணே, வாங்கக்கா. இந்த சின்ன பொண்ணே மாங்காய் ஊர்கா எங்க வீட்ல போட்ட மத்துக்க, சரி அதான் உனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரிக்கா. ஆமா, என்ன சின்ன பொண்ணே ஒரு மாதிரி டென்ஷனா கோவமா இருந்த மாதிரி இருக்க? என்னக்கா செய்ய, ஒரு நேரம் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுதா? எல்லாம் என் தலை எழுத்து. ஏன் என்னாச்சு? உங்க மாமியார் தான் இப்ப நல்லபடியா திருந்திட்டாவல்ல, அப்புறம் என்ன? எங்க திருந்திட்டாவக்கா, எல்லாம் நடிப்பு தான். என்ன சொல்லுதா சின்ன பொண்ணே? என் சம்மந்திக்காரியா எங்க வீட்டுக்கு மறுவீடுக்கு எங்க மாமியார் கூப்பிட போறாங்களாம். என்னது மறுவீடா? ஆமாக்கா, அவளை தான் ரெண்டாவது மறுவீடுங்க வீட்டுக்கு கூப்பிடவே இல்ல, அதுக்குதான் எங்க மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்காவோ. அவ எந்நேரமும் இங்க வந்துதானே கிடந்தா, இப்ப ஒரு வாரமா தானே மாமியார் வீட்டுல போய் இருக்கா, அதுக்குள்ள மறுவீடு வேற கேட்காக அவளுக்கு. பாருங்கக்கா, நீங்களே சொல்லுங்களா, இப்பதானே அவன் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா, அதுக்குள்ள எங்க மாமியாருக்கு கிடக்க மாட்டாவோ. இங்க மவளை வீட்டுக்கு கூப்பிடணும்ல, அதுக்கு மறுவீடுங்கிறது ஒரு சாக்கு. சரி, என்னதை செய்ய சின்ன பொண்ணு? இப்ப உங்க மாமியார் நல்லா திருந்தி வாங்கிட்டு நல்லபடியா தானே நடந்துக்கிட்டாவோ. இந்த நேரம் பார்த்து அவளை மறுவீடுக்கு கூப்பிடாண்டா அப்படி இப்படின்னு நீ சொன்ன நினைச்சிக்க, அப்புறம் உன் மேலதான் எல்லா பழியையும் தூக்கி போடுவோ. அப்புறம் உன் மாப்பிள்ளையும் நினைப்பாரு, நம்ம அம்மையும் தங்கச்சியும் நல்லா தான் இருக்கவோ, நல்லா திருந்திட்டாவோ, என் பொண்டாட்டி தானே இந்த வருத்து வரான்னு உன் மேல எல்லா பழியும் தூக்கி போடுவாரு. அதுக்கு பிறகு என்னக்கா செய்ய? மறுவீடு தானே, பேசாம வந்துட்டு போட்டு ஒரு 2 நாள் இருந்து நல்லா சோத்த திருட்டு அவ பாட்டுக்கு மாமியா வீட்டுக்கு கிளம்பி போவா. நீ ஒன்னும் சொல்லிடாத சின்ன பொண்ணு, அவ பாட்டுக்கு வந்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு போறா. யாரு மரகதமா? ஆமா பரிமளா பாட்டி, நான் தான். வீட்டுல கொஞ்சம் மாங்காய் ஊறுக போட்டனா, அதான் சின்ன பொண்ணுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போலாம்னு வந்த மாதிரிங்க. என் மவ மேடகாவுக்கும் மாங்காய் ஊறுக நல்ல இஷ்டம், அவளுக்கும் நல்லா பிடிக்கும் பாத்துக்க. அவளுக்கு என்னதான் திங்க பிடிக்காது. எம்மாடி, என் மவளை ரெண்டாவது மறுவீடுக்கு கூப்பிடவே இல்ல பாத்துக்க. நம்ம அப்படியே கூப்பிடாம விட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் அவ மாமியார் என்ன நினைப்பாவோ? ஆமா பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். அப்புறம் என் மவளுக்கு அங்க மாமியா வீட்டுல மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்காதுலாமோ? ஆமா ஆமா, இப்ப மட்டும் மதிப்பு மரியாதை எல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு. ஒரு 2 நாள் அவங்க வந்துட்டு போனா மறுவீடுக்கு வந்த மாதிரி இருக்கும், நான் அவளை பார்த்த மாதிரி இருக்கும்லாமோ? ஆமா பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா என்ன செய்ய, மழை தான் தூத்திக்கிட்டே கிடக்கு. கிழவிக்கு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன மறுவீடுக்கு இப்ப மவளை கூப்பிடணும்னு ரொம்ப அவசியமா? வெயிலே இல்லாம இப்ப நல்லா இருக்கல மரகதம், அதான் சரி மவளையும் மருமனையும் கூப்பிடலாம்னு இருக்க பாத்துக்க. சரி பரிமளா பாட்டி, அதெல்லாம் உங்க விருப்பம் தானே. பாத்தேலக்கா கிழவி எப்படி பேசுதுன்னு. சரி விடு சின்ன பொண்ணு, எல்லாம் தெரிஞ்சது தானே. 2 நாளைக்கு இருப்ப அவ பாட்டுக்கு தின்னுட்டு அவ பாட்டுக்கு போறா. நீ எதுவும் சொல்லிடுறத, அப்புறம் எல்லா கெட்ட பேரும் உனக்கு தான் வரும். எல்லாம் என் தலை எழுத்து. சரி விடு சின்ன பொண்ணு, டென்ஷன் ஆகாத, அப்புறம் உனக்கு தான் தலைவலி வரும். சரிக்கா. ஏக்கா, இந்த ஊருக்கு கிண்ணத்தை அப்புறமா தாரேன் என்னக்கா? சரி சின்ன பொண்ணு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரிக்கா. சரி அப்ப போயிட்டு வரேன்னா. சரிக்கா. மருமகளா, அந்த ஊர்காவை கொஞ்சம் கொண்டா. இந்தாங்க தே. ஊர்கா நல்ல ருசியா இருக்கா. இருக்கும் இருக்கும், ஓசில கிடைச்சா எல்லாம் ருசியா தான் இருக்கும். மருமகளா, ஊர்காவை எடுத்துட்டு போய் பத்திரமா வை, என் மவ வருவாள, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. ஊர்கா கூட கொஞ்சம் எறும்பு பொடியும் கலக்கி வைக்கணும். சின்ன பொண்ணு, சோபால குத்துக்கலாட்ட உட்கார்ந்திருக்கேன், என்ன அவனுக்கு கண்ணுக்கே தெரியலையே. வந்த உடனே சின்ன பொண்ணு சின்ன பண்ணேன்னு வாரான். ஏமா இங்கதான் இருக்கீங்களா? ஏம்ல, உனக்கு இப்பதான் கண்ணு தெரியுதா? வந்த உடனே சின்ன பொண்ணேன்னு தான கிடக்கியா? நாங்க குத்துக்கலா உட்கார்ந்திருக்கிறது உனக்கு தெரியலையால? ஏமா நீ தூங்கி இருப்பான்னு நினைச்சமா? ஆமா, 7 மணிக்கே நான் போய் படுத்து தூங்க போறேன். சரிம்மா, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடணும் இனிமேல் தான். மக்கா, நாளைக்கு உன் தங்கச்சி மாப்பிள்ளையும் நம்ம வீட்டுக்கு மறுவீடுக்கு கூப்பிடலாம்னு இருக்க பாத்துக்க. என்னமா திடீர்னு மறுவீடுக்கு கூப்பிடுதேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஆமால, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு நேரம் தான் மறுவீடுக்கு கூப்பிட்டுருக்கோம். ரெண்டாவது மறுவீடு கூப்பிடாண்டமா, அது நம்ம கடமை இல்லல, செய்யணும்ல. ஆமாங்க, நம்ம கடமையை நம்ம தானே செஞ்சாவணும். சின்ன பொண்ணு சொன்னா எல்லாம் சரிதான். சரி மக்கா,
அப்ப நான் இப்பவே போன் பண்ணி தங்கச்சியும் மாப்பிள்ளையும் நாளைக்கு காலையில வர சொல்லிருந்தேன். என்ன? சரிம்மா சொல்லுங்க. ஹலோ ஆமாக்கா, நாளைக்கு காலையில நீயும் மருமகளும் நேரா நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வந்துருங்க. என்ன? அப்படியா? அப்ப ஒரு காலையில 10 மணி போல வந்துறாமக்கா. சரி. ஆமா ஆமா, உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு தரதுக்கு தானே மறுபடியும் கூப்பிடுறேன். கூப்பிடுங்க தாராளம் கூப்பிடுங்க. ஆமாக்கா, மைனிக்கு பக்கத்துல தான் நிக்கா. போன் கொடுக்கட்டா? சரி. மருமகளா, மேனகா உன்கிட்ட பேசணும், வந்தா பேசு. ஹலோ சொல்லு மேனகா. ஓஹோ அப்படியா? சரி சிக்கனு மட்டனு அவிச்ச முட்டை கோழி இறாலுன்னு உனக்கு எல்லாம் பிடிக்கும்ல? அப்பா, என் மருமகளுக்கு என்ன நல்ல குணம், என் மவளுக்கு என்னென்ன பிடிக்கும்ல வரிசை கேட்டுட்டு இருக்கா. அப்போ காலையில வரும்போது எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு வந்துரு. என்ன மருமகளா, மறுவீட்டுக்கு வரப்பட்டவள எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கா. ஏத்தே மழை வேற விடாம பெஞ்சுக்கிட்டே இருக்கலாத்தே. இப்ப நம்ம அங்கேயும் இங்கேயும் அலைய முடியாதுல்ல. மேனகா நாளைக்கு காலையில வர வழி தானே, அங்க இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிரும்லாதே. நம்மளும் மழையா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு 1 மணி நேரம் கழிச்சு போவோம் 1 மணி நேரம் கழிச்சு போவோம்னு வீட்லயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அங்க கறிக்கடையில எல்லாம் தீந்து போயிட்டா என்ன செய்ய முடியும்? ஆமா, அதுவும் சரிதான் மருமகளா. அதுக்கு தான் நான் சொன்ன எல்லாமே யோசிச்சு தான் சொல்லுவேன். சரி மருமகளா. மேனகா எல்லாம் கேட்டுச்சுல? உனக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு வந்துரு. சரியா? போன் ஆத்திட்ட கொடுக்கேன். சரி மக்கா, காலையில வந்துறேன்னு ஒரு 10 மணி போல. சரி மக்கா, போன் வைக்கேன். என்னங்க, நான் உங்க தங்கச்சி கிட்ட சொன்னதெல்லாம் சரிதானே? ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். வயிறு பசிக்கு சின்ன பொண்ணு, போய் சாப்பாடு எடுத்து வையா. சரிங்க, சாப்பாடு எடுத்து வைக்கேன், வாங்க சாப்பிட. சரி சின்ன பொண்ணு. பொண்டாட்டி பேச தட்டவே மாட்டேங்கானே. அவ என்ன சொன்னாலும் சின்ன பொண்ணு நீ சொல்றதுதான் சரி, நீ சொல்றதுதான் சரின்னு அப்படியே இம்போசிஷன் கணக்கெல்லாம் வாசிச்சிட்டு இருக்கா. யாவல, உனக்குலாம் அறிவே கிடையாதா? உன் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் அவ சொல்றதா சரி சரின்னு சொல்லிட்டே இருக்கியா? உனக்கா நீ எதுவும் யோசிக்க மாட்டியா? ஏமா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா நான் சொல்றதை எதுவுமே கேட்க மாட்டேக்கா நீ அங்கிட்ட சொல்லி எவ்வளவு தூரம் வருத்தப்படுவியம்மா? புலம்பிக்கிட்டே இருப்பியல்ல. அந்த கஷ்டத்தையும் அந்த வருத்தத்தையும் என் பொண்டாட்டிக்கு கொடுத்துட கூடாதுலம்மா. அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். ஏமா, சாப்பிட வாங்க. அட பாவி, என் பிட்ட எனக்கே போட்டுட்டு போறானே. ஏங்க, வண்டியை நிறுத்துங்க. ஏமா இருமா, வீட்டு வாசல் கிட்ட போய் நிப்பாட்டலாம். நிப்பாட்டியாச்சு, இப்ப இறங்கு. அப்பாடா, அம்மா வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷம்தான். என்ன வண்டியிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கிய? கீழே இறங்கி வாங்க. மேனகா, நீ வீட்டுக்குள்ள போ, நான் வாரேன். சரிங்க, வீட்டுக்குள்ள வாங்க. அப்படியே பின்னாடியே வண்டியை திருப்பிக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடாதீங்க. நம்ம மறு வீட்டுக்காக வந்திருக்கோம். சரி வாரேன். எம்மா சொப்பா. எம்மா, அடடே வாமக்கா, என் செல்ல மவள. எம்மா, நல்லா இருக்கியம்மா? என் செல்ல மவள பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்களே நான் நல்லா இருக்கேன். இதே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மருமோனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா, நான் நல்லா இருக்கேன். என் மவ எப்படி துரும்பா இளைச்சி போயிருக்கா? என்னது, துரும்பா இழைச்சி போயிருக்காளா? எங்குள்ள சாப்பாடையும் சேர்த்துல சாப்பிட்டு கிடக்கா. நான் தான் துரும்பா இழைச்சி போய் கிடக்கேன். எம்மா, இந்த கட்டப்பையில மைனி சொன்ன மாதிரி மட்டனு சிக்கனு முட்டை மீன் எறா சொரா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. அப்படியே மக்களே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியா? மைனிய நல்ல ருசியா சமையல் செய்ய சொல்லுமா. மட்டன் குழம்புக்கெல்லாம் நல்ல வறுத்து அரைச்சி அதுவும் அம்மியில அரைச்சி வச்சு குழம்பு வைக்க சொல்லுமா. அதுக்கு நமக்கா உங்க மைனி வச்சு தருவா. அவ கை பக்குவமே தனிதானே. நீ போய் ரெஸ்ட் எடு. உன் மைனி கறி நல்லா இன்னைக்கு உனக்கு சமைச்சு எடுத்து தருவா. நீ நல்லா சாப்பிட்டு எடுத்து என்னமா. சரிம்மா. ஆமா, மவா நல்ல துரும்பா இழைச்சி போயிருக்கலாம். இவங்களுக்கு வக்கனையா சமைச்சு போடுறதுக்கு வீட்டுல மருமவன்னு ஒரு வேலைக்காரி இருக்காள்ல. எந்த நேரம் பார்த்தாலும் செல்லம்மாவான்னு சொல்லுதாவல்ல. ஏன் அவங்க சமைச்சு போட்டா என்னவா? சரியான ஆட்கள் தான் அம்மையும் அவளும். உனக்கு இன்னைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடணுமா? இருட்டி இரு. அம்மா, எம்மா, மைனி சவுண்ட் மாதிரி இருக்குல? ஆமா, சின்ன பொண்ணாக்க குரல் மாதிரி தான் இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. மருமோளா, மைனி, சின்ன பொண்ணாக்கா. மருமோளா, என்னாச்சு உனக்கு? சின்ன பொண்ணு, என்னாச்சுமா உனக்கு? மைனி, மைனி என்னாச்சு மைனி உங்களுக்கு? எதுக்கு இப்படி கீழே படுத்திருக்கியா? என்னாச்சு சின்ன பொண்ணு, என்னன்னு சொல்லு. எங்க அடுக்காலையில சமையல் பண்ணலாம்னு வந்தங்க. காலையிலேயே வீடெல்லாம் கழுவி விட்டுருந்தா அந்த ஈரமெல்லாம் காயல போல தண்ணில வலிக்கு கீழே விழுந்துட்டங்க. ஐயோ, சின்ன பொண்ணு வழுக்கி விழுந்துட்டியா? ஆமாங்க. சின்ன பொண்ணு, அழாத சின்ன பொண்ணு, நான் உன்னை தூக்கி விடுவேன். என்னால எந்திரிக்கவே கழியலங்க. ஐயோ, நம்ம வீட்டுக்கு வந்து நேரம் சரியில்லையோ, அதனாலதான் அக்கா வழுக்கி விழுந்துட்டாங்களோ. மருமோளா, மெதுவா எந்திரிமா. எத்தே, என்னால எந்திரிக்க கழியலத்தே.
எங்க மேனகா வேற இப்ப வந்துருவாங்க. அவ சிக்கனு மட்டனு காடை கௌதாரின்னு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அவளுக்காக ஆசையா சமைச்சு போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. ஆனா கடைசியில இப்படி ஆயிட்டேங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, எல்லாம் சரியாயிரும். ஏங்க மேனகாவுக்கு மட்டன் குழம்பு மசாலாலாம் வறுத்து அரைச்சி அம்மில வச்சு அரைச்சி குழம்பு வச்சாதாங்க பிடிக்கும். அதுக்காக தாங்க நான் தேங்காய்லாம் துருவி வச்சிருந்தேங்க. என் மருமவ என்ன பாசமா இருக்கா, அவளுக்கா இந்த நிலைமை. சின்ன பொண்ணு வா, கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு. எங்க ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாதுங்க. இன்னைக்கு மேனகாவும் அவ மாப்பிள்ளையும் மறுவீடுக்கு வராங்கங்க. அவங்களுக்கு நேரத்துக்கு சமைச்சு வைக்கணும். என்ன எழுப்பி விடுங்க, நான் சமையல் பண்ணுதே. இந்த மருமவள எந்திரிக்கவே கலியிலன்னு சொல்லுதா, அப்புறம் எப்படி சமையல் பண்ணுவா? பரவாயில்லத்தே, எனக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. நான் எப்படியாவது அவளுக்கு நல்லபடியா சமையல் பண்ணி கொடுக்கணும் தே. அது என் கடமை தானே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு, நீ முதல்ல வந்து ரெஸ்ட் எடு. எந்திரிக்கவே கழியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்க அப்புறம் என்னங்க பண்ண முடியும்? மறுவீடுக்குன்னு வந்தவங்கள நாம சாப்பிடாம அனுப்பி வைக்க முடியுமா? நம்ம வீட்டுக்கு மறுவீடுக்குன்னு வந்தது என் தங்கச்சியும் அவன் மாப்பிள்ளையும் தானே, வேற யாரும் இல்ல இல்ல. அதனால நீ எதுவும் பண்ணாண்டா, எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கிடுவாங்க. ஏங்க என்ன கீழே இறக்கி விடுங்க, நான் போய் சமையல் பண்ணுது. அதெல்லாம் நீ எந்த வேலையும் பண்ணாண்டா, நீ முதல்ல ரெஸ்ட் எடு. எங்க கை கால் எல்லாம் குத்து எடுக்க மாதிரி இருக்குங்க. காய்ச்சல் வர மாதிரி வேற இருக்குங்க. அட ஆமா, கொதிக்குத, காய்ச்சல் அடிக்க மாதிரிலாம் இருக்கு. என்னது காய்ச்சல் அடிக்கா? ஏமா சின்ன பொண்ணுக்கு உடம்பு முடியல, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்னைக்கு இந்த மறுவீடு சாப்பாடு வேலை எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிடுங்க. பாவம் என் மருமவ, என் மவளுக்காக அப்படி சமைச்சு கொடுக்கணும் இப்படி சமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சு வச்சிருக்கா. ஆனா கடைசில அவளுக்கு போய் இப்படி ஆயிட்டே. எம்மா என்னம்மா நடக்குங்க? யாரடி நீ பாத்துக்கிட்டு தானே இருந்தா? உன் மைனிகாரி எப்படி வலிக்கு விழுந்து கிடந்தா பாத்தியா? எம்மா அதுக்குன்னு மைனி சமையல் பண்ணுதேன்னு தானம்மா சொன்னாவோ. ஆனா அண்ணனை பாத்தியா, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், சமையல் வேலை எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு போறான். ஆமாடி, அவளும் சமைக்கன்னு தான் சொன்னா. ஆனா பார்த்தாலே தெரியலையா, அவளால எந்திக்கவே கழியலையா. அப்புறம் எப்படி நின்னு சமையல் பண்ணுவா? அதுக்கு என்னடி அதுக்கு நீ இழுத்துட்டு கிடக்க? வா, அந்த கட்டப்பையில வாங்கிட்டு வந்தேல சிக்கன் மட்டன் மீன் எல்லாத்தையும் போய் கழுவி எடுத்துட்டு வா. உன் மைனிகாரி தேங்காய் எல்லாத்தையும் துருவி தான் வச்சிருக்கா. வந்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்பு வை. எம்மா என்னம்மா சொல்லுதா? நான் குழம்பு வைக்கணுமா? குழம்பு மட்டும் இல்லடி, எல்லா சமையலும் இன்னைக்கு நீ தான் பண்ண போற. உன் மைனிகாரிக்கு முடியல, அவ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். வயசான காலத்துல என்னால அடுப்பு கிட்ட நின்னு சமையல்லாம் பண்ண முடியாதுடி. அதனால நீயே எல்லா சமையலையும் பண்ணு. என்ன ஆஹா, என்ன ஆஹா ஓஹோன்னு கிடக்க? உனக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் குழம்புக்கு மசாலா எல்லாத்தையும் வறுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்பு வை. என்ன அத சாப்பிட்டுக்கிட்டு நாங்க தான் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவோம். சரியா மக்கா? சரி சரி, மச மசான்னு நின்னுட்டு இருக்காத, சீக்கிரமா போய் வேலையை ஆரம்பி. மருமகளா, தண்ணி ஏதாவது கொண்டு வரட்டாமா? மேனகா, ஆபீஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் அட்டன் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா வந்துருது. என்ன